கைஸ் வெல்கம் டு தேரடி செடி சேனல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த ஒரு கமெண்ட் வந்துட்டுருக்கு. என்ன கமெண்ட் அப்படின்னா, ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, அது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியலை அப்படின்ற பர்ச்சேஸில் வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அப்புறம் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை டிக்ரீஸாக இருக்கும் போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றது கேட்குறீங்க. இந்த ஆஃபர் டைமில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து இந்த ஓல்டு கோல்டு பற்றியே வந்து நிறைய கமெண்ட் வந்து வருது. ஏன்னா ஆஃபர் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கா இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு. அதனால் அந்த ஆஃபரை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி கேட்குறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்கேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது, என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதே வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, உங்கள் ஒரு கிராம் வந்து ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் வாங்கும் போது 12,000க்கு ஒரு கிராம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ 14,000 இல்லை 16,000 18,000 இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே இல்லாமல் ஒரு கிராமுக்கு வந்து இப்போ 550 ரூபா அப்படின்ற மாதிரி ஆஃபர்லாம் வந்து போடுறாங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 450 ரூபா இந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகும். அதனால் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ஓல்டு கோல்டில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் போத்தி சொர்ண மகளில் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு கிராமுக்கு 450 ரூபா தராங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தோடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 12% வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் ஒரு நெக்லஸ்லாம் எடுக்கிறீங்க, ஆரம் எடுக்கிறீங்க அப்படின்னா 15% வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல கலெக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 15,000 பர்சன்டேஜில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது கீழே வந்து போத்தி சொர்ண மகளில் இந்தி கிடையாது. 8%ன்னு பார்க்கும்போது பேக் செயின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொக்கி இருக்குல்ல, கொக்கி, தவளை கொக்கிலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 8% வந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி ஜுவல்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 10க்கு மேலே தான், 12%, 15 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது போத்தி சொன்ன மகளில். இப்போ நீங்கள் லலிதாவில் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நீங்கள் லலிதா ஜுவல்ல பண்ணலாம். ரொம்ப 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 பெஸ்ட்டு லலிதா ஜுவல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது. போத்தி சொர்ண மகளில் வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருந்தப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஃப்ரீ கிஃப்ட் வந்து இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக நான் ஜுவல்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதுதாங்க மெயின். கோல்டு ரேட் இன்க்ரீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுங்க. ஏன்னா உங்கள் பழைய கோல்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஒரு கிராமுக்கு 450 ரூபா 500 ரூபா அப்படின்ற போது அதையும் உங்களுக்கு ப்ளஸ் அமையும். வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12% போடுறாங்க. அந்த ஜுவல்ஸ் உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினாலே எனக்கு இது ஓகே அப்படின்ற போது நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் இதில் ஒரு என்ன இது இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 கிராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஜுவல்ஸுமே வந்து ஒரு 8 கிராமில் எடுக்கிறீங்க, இல்லை 10 கிராமில் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி போட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு 10 கிராம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 16 கிராம் 20 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு எடுத்திருப்பீங்கள்ல, அந்த கோல்டுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு போடும்போது அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு வேஸ்டேஜும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போடுற ஓல்டு கோல்டுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பொருள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை நான் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃபர் டைமில் எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கவங்க வந்து ஆஃபரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது இன்னுமே வந்து நமக்கு பெஸ்ட்டு. இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது ஓகே. நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கிராம் 2 கிராம் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஓல்டு கோல்டை வந்து வைங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஓல்டு கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு நீங்கள் கொடுக்குற அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே தான் வெயிட் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு வெயிட் வந்து ஆட் ஆகும். ஆனால் அந்த அமௌண்ட்டில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களே, ஸோ நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த சொல்கிறேன். இப்போ கிஃப்ட் கொடுக்கும்போது இப்போ பீமாவில் வந்து நான் கொடுத்த ஜுவல்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 3,30,000 வந்து போணுச்சு.
நான் ஒரு 16,000 உள்ளே போட்டேன். அப்போ 3,30,000 வந்து ரவுண்டாக வந்து வந்துச்சு. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி gift கொடுத்தாங்க. ஸோ gift கொடுக்குற ஷாப்பில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஓல்டு ரேட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு ரேட் வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த ரேட்டுக்கு வந்து பே பண்ண போகிறாங்க, இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டை வைக்க போகிற அன்னைக்கு வந்து ரேட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும் போது உங்களோட ஓல்டு கோல்டை கொடுங்க. ஏன்னா 11 மந்த் கழித்து நம்ம எடுக்கும்போது நீங்கள் அந்த ரேட்டுக்கே தான் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 14,000 இப்போ ஸ்டார்டிங் உள்ள ரேட்டுக்கே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மாதம் கழித்து வைக்கும் போதே 14,000 தான் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீமாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து நம்ம என்றைக்கு ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அன்னைக்கு ஜிஎஸ்டி தான் வந்து நமக்கு போடுவாங்க. அதனால் நான் ஓல்டு கோல்டு வந்து ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுல அப்போ வந்து நான் வச்சேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கிஃப்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நான் ஓல்டு கோல்டு வந்து அதிகமாக இருக்க ரேட்டுக்கு வந்து வச்சேன். ஆனால் ஓல்டு கோல்டு வைக்கிறதுல என்னென்னா நீங்கள் எவ்வளோ 10 கிராம் வச்சாலும் அந்த 10 கிராம் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். நான் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்காக நான் இந்த ஓல்டு கோல்டு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும்போது வச்சேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிஃப்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கல, அமௌண்ட்டில் கன்வெர்ட்டே பண்ணலை அப்படின்ற போது கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது வைங்க. ஜிஎஸ்டி வந்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற போது தான் வந்து போடுவாங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். பெஸ்ட்டு சொல்லிடுறவா, லலிதா ஜுவல்லரியில் வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாங்க. அப்புறம் அந்த ஏகே தங்க மளிகை அந்த ஷாப்லலாம் வந்து பண்ணலாம். ஏவிஎஸ் சொர்ணமங்கலில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு புக் பண்ணுற ரேட்டு தான். தங்கமேலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு புக் பண்ணுற ரேட்டு தான். ஆனால் பட் 25% வேஸ்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மங்கலில் வந்து ஜிஎஸ்டியுமே வந்து கிடையாது. ஏகே தங்க மளிகையில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு எப்போ வந்து புக் பண்ணுறோமோ அந்த ரேட்டு தான் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. லலிதா ஜுவல்லரின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம கோல்டு வந்து நம்ம ஓல்டு கோல்டை கொடுப்போம்ல, ஸோ அன்னைக்கு ரேட்டு தான் வந்து எடுத்துக்குவாங்க. 11 மந்த்து கழிச்சு நீங்கள் அந்த ரேட்டுக்கே வந்து ஜிஎஸ்டி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் பேசிகிட்டே வந்து வீடியோ வந்து சொல்கிறனால ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் பாயிண்ட் இது தாங்க, நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் உடனே வந்து ஜுவல்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஆஃபர் டைமில் வந்து எடுங்க. அப்போ கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுங்க. நான் கொடுக்குற கிராமுக்கு தான் எடுக்க போகிறேன், நான் 10 கிராம் தான் கொடுக்க போகிறேன், நான் 10 கிராம் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸாக இருந்தாலும் அது நமக்கு ப்ளஸ் தான். ஏன்னா நம்ம பழைய தங்கம் வந்து ஒரு கிராம் வந்து கூட தான் போகும். அது இல்லாமல் மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஒரு 450 ரூபா 500 அப்படின்ற போது ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்களா, ஸோ அந்த ஆஃபரும் வந்து இன்க்ளூட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஜுவல்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆஃபர் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இல்லையான்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10% அதுக்குள்ளே வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் செயின்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். செயின்லாம் எடுக்கலாம், அதுக்கு வந்து இந்த 1.99% வேஸ்டேஜ், 2%, 3% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்லேருந்து இந்த ஓல்டு கோல்டை வந்து தாராளமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இதே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பல்கான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்து அதை வந்து நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கோல்டு ரேட் இன்க்ரீஸாக இருக்கணுமா இல்லை டிக்ரீஸாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மொத்தமாக ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு இப்போ 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருக்கோம் அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராம் வந்து ஆட் ஆகும். இதே நீங்கள் அமௌண்ட்டில் வைக்கலாம், நம்ம ஓல்டு கோல்டு தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு எவ்வளோ மில்லிகிராம் வந்து மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். மெயினாக பழசை வந்து எவ்வளோ கழிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறது தான் மெயின். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலையும் சரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வைக்கிறதும் சரி. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கழிவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து யூஸ் பண்ணுங்கள். கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸாக இருந்தாலும் சரி டிக்ரீஸாக இருந்தாலும் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்குற கிராம்ஸை வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்கோ ஸோ அந்த வெயிட்டை அப்படியே நமக்கு புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு ஒரு 11 மந்த்து கழித்து நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பாருங்கள், கன்ஃபல்சரி வந்து ஜிஎஸ்டி பாருங்கள். நம்ம புக் பண்ணுற அன்னைக்கா இல்லை கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நம்ம புக் பண்ணுற ரேட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டு. இப்போ நான் ஒரு ஷாப்லாம் வந்து சொன்னேன்ல, ஸோ அதெல்லாம் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த ஷாப்லலாம் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கே நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிடலாம். ஸோ அதுதான் வந்து சிம்பிள். ஆனால் இதில் என்னென்னா வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பட் இதில் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஆன்டிக் ஜுவல்லரி இல்லைனா வந்து இந்த பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நெக்லஸ்லாம் கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி நெக்லஸ், இந்த ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்க போகிறீங்க, அப்புறம் டர்க்கி ஜுவல்லரி, ஸோ இந்த மாதிரி பாம்பே ஜுவல்லரி இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் அதிகமாக இருக்கிற ஜுவல்லரிலாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒன் டைம்
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து சிம்பிளாக ஒரு இந்த செயின் தான் எடுக்க போகிறேன், சிம்பிளாக இருக்கிற பேங்கிள் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஓல்டு கோல்டே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆஃபர் டைம்லேயும் இந்த பார்த்திங்க அப்படின்னா 2.5%, 3% எல்லா ஜுவல்லரியுமே பார்த்திங்க அப்படின்னா 1% அந்த மாதிரி ஆஃபராக கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்லேயே நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் வேஸ்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி பார்த்து தான் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஜுவல்ஸ் எடுக்க போகிறீங்க அதை தகுந்த இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சா இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.